ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபீலா கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோனா ஹார்பர் தான் போகிறோம். வாங்க போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்தாச்சு, உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். உள்ளே போனோடனே நிறையா டிஃபன் கடை இருந்துச்சு, பார்த்தோம். நிறையா மக்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் 4 மணிக்கெலாம் போனால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குமா. மீன்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும். நாங்கள் போனது 6 மணி, அதனால் அவ்வளோக்கா கூட்டம் இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஹார்பருக்கு, நான் போனதில்லை. கிளைமேட்டு எப்படி இருக்குது பாருங்கள். காலையில் மார்னிங்கு இன்னும் 4 மணிக்கெலாம் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும் கிளைமேட்டு. எவ்வளோ கப்பல் நிற்கிது பாருங்கள். நிறைய கப்பல் நிற்கிது, பெரிய பெரிய கப்பலாக இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களாம் போயிருக்கீங்க என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். போயிருப்பீங்க நீங்களாம். இது உள்ளாக்க மீன்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போன அன்னைக்கு அவ்வளோக்கா மீன் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன மீனாக தான் இருந்துச்சு, பெரிய மீன்லாம் வரல. மீன், நண்டு, இறால் எல்லாம் கப்பல்லேருந்து இறக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மீன் இறக்கிட்டு இருந்தாங்க, அங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டு கீழே பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் ஒரே சவுண்டாக இருக்குது. ஒரு பாட்டி அங்கே மீன் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வாழை மீன். இது எனக்கு பேர் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மீன் புஷ்ஷு பெருசான ஆகும்ல, அந்த மாதிரி மீன். அந்த மீன் பேர் தெரில எனக்கு, கமெண்டில் சொல்லுங்கள். இது உள்ளாக்கெல்லாம் நான் போகல, ஏறல. அங்கெல்லாம் மீனை பொட்டி பொட்டியாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஐஸில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. கப்பல்லேருந்து மீன் இறக்குறாங்க பாருங்கள். எல்லாமே குட்டி குட்டி மீனாக தான் இருந்துச்சு. சின்ன சின்ன பழப்பொடி, இதை மாதிரி பொருவா, இதை மாதிரி காரப்பொடி, இதை மாதிரி தான் இருந்துச்சு. கொடுவா மீன்லாம் இல்லை. ரொம்ப பழப்பொடியாக இருந்துச்சு மீன், சின்ன சின்ன மீனாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் வாங்கலை. இது தான் ஹார்பரில் டீசல் போடுற இடம், கப்பலுக்கு போடுவாங்க. லாஸ்ட் வரைக்கும் போனோம். அதோட கப்பல் மேலே ஒரு கப்பல் கிடந்துச்சி, அதில் ஏறியாச்சு, போய் சுற்றி பார்க்கலான்ட்டு ஏறினேன். எப்படி இருக்குது பாருங்கள்.
இதுதான் வீஞ்சி. அதை அவங்ககிட்ட கேட்டேன் என்னதுன்ட்டு. இதுதான் வீஞ்சின்ட்டாங்க. இந்த வலைலாம் பின்னுறது பழக்கு, வலை எடுக்கிறது பழக்கு, இழுக்கிறது, வலை இழுக்கிறது. அந்த போட்டில் உரிமையாளர் அவங்க தான். அவங்ககிட்ட கேட்டு தான் நாங்கள் ஏறினோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வெட்டிலேயே சங்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் வானம். இப்போ ஸ்ட்ராபெரி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே எல்லாமே விற்கிறாங்க. ஸ்ட்ராபெரி விற்றுட்டு இருந்தாங்க. அதோட நாங்கள் 2 டப்பா வாங்கிக்கிட்டு வந்தோம். ஆனால் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு அங்கே. ஸ்ட்ராபெரி தான் ரேட்டு அதிகமாக இருந்துச்சு. மீன்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அங்கே தெரிஞ்ச நானாத்தாக அவளுக்கு தெரியாது நான் வந்தது உமர் நானான்ட்டு. அவளுக்கு நான் வீடியோ எடுத்ததே தெரியாது. அதோட கிளம்பியாச்சு வீட்டுக்கு. கார் உள்ளே போகிறதுக்கு போயிட்டு ரிட்டன் வரத்துக்கு அங்கே 50 ரூபா காசு கொடுக்கணுமா. அதோட அந்த காசை